அழகா நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து 19th ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 35 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் ஆகும். அடுத்த 2 எபிசோட் தான் இந்த சீசனுடைய இந்த சீரிஸோடைய ஃபைனல் எபிசோட். கண்டிப்பாக அதை மறக்காம அதையும் பார்த்துருங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்து என்ன போடலான்ற சீரிஸையும் இல்லை எந்த ஸ்போர்ட்ஸ் போடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ அதுக்கப்புறம் நம்ம இனோஷிமாவோடைய செகண்ட் மேட்சை காமிக்க அட்சுகா கிட்டா ஹை ஸ்கூல் வெர்சஸ் இனோஷிமா ஹை ஸ்கூலுக்கும் இடையில தான் இப்போ மேட்ச். ஒன்று நிலைமையில நம்ம ஆளுங்க டையில தான் முடிக்கிறது பாக்குறாங்க போல. நம்ம ஆளுங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. பொசிஷன் மட்டும் ஒரு சில பேர் மாத்திக்க. அதுக்கப்புறம் மட்டும் நம்ம அராக்கி கிட்ட பால் வர அராக்கி விடாதீங்க, அவன் கிட்ட போனாலே பால் நம்ம கிட்ட வராதுறான்றபடி ஆப்பனட் எல்லாமே திணற ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம ஹீரோ போக்குறத பார்த்துட்டு டிஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்து பால் தள்ளி எடுத்துன்னு போறான் பாஸ் பண்ணி. பிரமாதமா விளாட்றான் அராக்கி. அதுக்கப்புறம் அவனுடைய மூவ்மெண்ட் ஸ்பீட்ல பார்த்து ட்ரிப்ளிங் பண்றதுனால அந்த டிஃபெண்டர்ஸ் திணறதுல பாலை பாஸ் பண்ணிடுவான் சைட்ல. அப்புறம் ஸ்பேஸ் இருக்கிற ஏரியாவுக்கு அந்த பாலம் போக அதுக்கு பார்த்து உள்ள போறான். அதுக்கப்புறம் அந்த பால் ஹீரோக்கு வந்து அடுத்த செகண்ட் பார்த்தா ஹீரோ கோல போட்டுருவான். இப்போ 2-1 நிலைமையில இருக்கிறது. இன்னும் டைம் கம்மியா தான் இருக்குது. அந்த டைம் திரும்பி விளையாட ஆரம்பிக்க. ஆனா விளையாட கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ரெஃப்ரியும் விசில் அடிக்கிறதுல கேம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பாலங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விவேகி கோச் கொண்டு எனக்கு கால் பண்ணிட்டாரு. எப்படி போச்ச மேட்ச்? ஷோனன் டீம் வந்து தோத்துட்டாங்க. ஆமா, ஹிபினோவுடைய ஃப்ரீ கிக் இந்த இடத்துல இருந்தாலுமே அந்த 4 ரோவர்ஸ் அந்த டிஃபெண்டர்ஸ் 4 பேரையும் கிரஷ் பண்ணிட்டாங்க அவங்க. இதனால கண்டிப்பா குவார்டர் ஃபைனல்ஸ்ல சகமிகோரா அந்த ஸ்கூல் தான் நமக்கு ஆப்போனன்ட் வர போறாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல பார்த்து நம்ம அராகியும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். ஹலோ சார் அராகி, நீங்க கனகாவாடைய சாம்பியன்ஷிப்புக்காக போறீங்க, எப்படி இருக்காது? இப்போ இனோஷிமாவை விட்டு நீங்க பெரிய போறீங்க. அதுவும் இல்லாம உங்களுடைய ஆப்போனன்ட் அந்த டைபோன் சகமகோரா. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்க இல்லாதனால கண்டிப்பா என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இனோஷிமா தோக்காது. நான் இல்லைனாலுமே இவங்க எல்லாரும் விளையாடி ஜெயிப்பாங்க. அங்க நீங்க மேட்சே பாத்தீங்களா, அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு எதிராகவே யோன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே ஜெயிக்கும் போது நாங்க ஜெயிக்க முடியாதா? ஏன்னா அந்த டீமை சேர்ந்த முக்கியமான ஆளுங்க தான் இப்ப என் கூட வர போறாங்க ஜப்பான் சார்பா விளையாடுறதுக்கு. வாங்கட போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாக்குராய் கோச்சும் அந்த இடத்துல கூப்பிடுறாரு. பாவம் நம்ம ஹீரோ தான் செலக்ட் ஆக முடியல. அவனும் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்ப. அராகி மட்டும் மேட்ச் விளையாடுறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்புறான் ஏசியா டூருக்கு. அராகி இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜெயிக்க முடியும், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஷோனனே தோத்து போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றோம் அந்த டீம் ரொம்ப ஒர்த்துன்னு நினைக்கிறேன். உண்மைதான் நீ சொல்றது, நானும் ஏத்துக்கிறேன். அராகி இல்லாமல் நம்மளால எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு. இருந்தாலும் நம்மளால முயற்சி பண்ண எதுவுமே நடக்காத காரியம் கிடையாது. ஷோனன் நிறையவே முயற்சி பண்ணாங்க. பட் இருந்தாலுமே அவங்க நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. இதுல இருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே அவங்க கூட விளையாடணும். அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு ஓடவும் கேட்க. அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். ஸ்கூல் நாளைக்கு வருவல, அப்ப பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு எல்லாரும் வந்துட்டு மேட்ச் விளையாடுறதுக்காக ரெடியா இருக்க. கோச் இவாக்கி, என்ன சர்ப்ரைஸ் அது? யாருக்கு எதிராக நாங்க விளையாட போறோம்? அதோ அவங்க தான். அப்புறம் மொத்தம் தோத்து போன ஷோனன் டீமை சேர்ந்தவங்க வந்திருக்கானுங்க. கிபினோ நீயா? ஹலோ, நான் தான் இவாக்கி கோச். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் ஷோனனுடைய புதிய கோச் கொடிய கோகரோ. என்னங்க நடக்குது கோச் இவாகி? நீங்க அடுத்த கட்டமா சகமிகோரா கூட போய் எதிர்க்க போறீங்களா? இதுக்கு முன்னாடி தோத்து போன அந்த ஷோனன் டீம் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் மேட்சுக்காக இந்த இடத்துல வர போறாங்க. இவங்களை நீங்க பிராக்டிஸ் ஆகியதுக்குன்னு உங்களுடைய ஆப்பனன்ஸா நினைச்சு விளையாட ஆரம்பிங்க. அவங்க கிட்ட நான் ரெக்வஸ்ட் வச்சேன். அவங்க தான் உதவி பண்றேன்னு ஒத்துக்குனாங்க. அதுக்காக தான் நம்ம அவங்களுக்காகவும் சேர்த்து அவங்களை தோக்கடிக்க போறோம். ஏன்னா இருக்கிற எல்லா டீமையும் ரொம்ப வெறுப்பேற்ற அந்த டீமை ஒத்துமையா சேர்ந்து எதிர்த்தா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் இப்போ நமக்கு பிராக்டிஸ்க்காக இவங்க வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் பழைய கோச்சு கிட்ட இந்த விஷயத்தை அவர் கூட நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி பேசியே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் ஒன்னா குடிச்சிருக்கும் போது என்னுடைய புதிய கோச்சு கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் ஒன்னா ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பசங்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க? உங்களுக்கு எந்த விதமான ஆட்சி மனமும் இல்லையா? எனக்கு எந்த விதமான ஆட்சி மனமும் கிடையாது. ஏன்னா அதுல விளையாடின பசங்களை வச்சு நான் சொல்றேன். இனோஷிமாவுடைய பிக் ஃபேனா மாறிட்டேன். அதுக்காக தான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு எங்களுக்காக சேர்த்து அவங்கள தோக்கடிக்கணும். நீங்க அதுக்கேற்ற போல அதுக்கப்புறம் பார்த்தா 2 டீம் விளையாடுறதுக்காக தயாரா இருக்காங்க. இனோஷிமா கூட இப்போ நமக்கு பிராக்டிஸ் மேட்ச் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் தயாரா இருங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுல எல்லாரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஒத்துமையா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இபினோவும் இங்க பாடுறா விட்டு கொடுத்துட கூடாது, புரியுதா? நான் தான் உன்னுடைய ஆப்பனண்டா நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இபினோவும் அவங்க கிட்ட பால வாங்கலான்னு வரேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அவனுங்க விளையாடுற மாதிரியே இருக்குது லைட்டா. அதுக்கப்புறம் அவனுக்கு பிரமாதம் விளையாடா. பிரமாதம் அவங்களுடைய அப்படியே சாயல் இதுல வருது. இவங்க எல்லாம் அவங்கள மாதிரி விளையாடுறாங்க லைட்டா. நல்ல ஒரு ட்ரைனிங்கா இது அமையும் நம்மளுடைய ஆளுங்களுக்கு. இவாகி செம்பாயும் நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். பசங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணமே அந்த டீம் தோக்கடிக்கணும்ன்ற 2 பேருடைய மனசும் இப்போ ஒன்னா சேர்ந்திருக்கேன். அதனாலதான் ரொம்பவும் ஆர்வத்தோட அவங்க 2 பேருமே விளையாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் முக்கியமான மேட்சும் இப்போ வந்துருது. அராகி இல்லாம இப்போ விளையாட போறாங்க. பார்த்தா முக்கியமான டீமை சேர்ந்தவங்களும் இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நம்ம இபினோவுடைய டீமும் அந்த இடத்துல இருக்கேன். கண்டிப்பா நம்ம கொடுத்த ட்ரைனிங் வீண் போகாதுல. கண்டிப்பா வீண் போகாது. அவனுக்கு ஜெயிப்பானுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை சப்போர்ட் பண்ண. டெஃபினெட்லி விட்டு கொடுக்க மாட்டேன். இபினோ எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நம்ம சண்பகமும் வந்திருக்காரு இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக. இனோஷிமாக்கு இப்போ நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துல. பிராட்காஸ்டிங் கிளப் சேர்ந்தவங்க எல்லாருமே இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். கோல் கீப்பர் நம்ம லீயே தான் போட்டிருக்காங்க. டெய்லி விட்டுறாதரா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யாரும் அறிமுகப்படுத்த நானும் இன்னொரு பக்கம் ஹீரோ விட்டு கொடுத்துறான்னு சொல்ல பார்த்தா டேய் விட்டு கொடுத்துறாதரா. அப்புறம் ஆப்போனன்ட்ஸ் டீம்ல அறிமுகப்படுத்துறாங்க. சகமிகோராவுடைய கோச்சா இருக்கிறவரு மசாமி அகுட்சோ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்போனன்ட்ஸையும் அறிமுகப்படுத்த டிண்டோ ட்வின்ஸையும் முக்கியமா அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா இவங்க தான் கீ பிளேயரே இந்த டீம்ல. இதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் நோக்கி யாரு நகர போறான்றதும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிச்சு ஆரம்பத்திலேயே பார்த்தா எல்லாரும் ஃபார்மேஷன் நோக்கி கரெக்டா பண்ணிக்க. மோகோ அதுக்கப்புறம் பால வந்து கௌரவ் அனுப்பேன். கௌரவ் அதுக்கப்புறம் பால் எடுத்துன்னு பார்க்க. 2 டிஃபெண்டர்ஸ் வர ஆனாலுமே அவன் ட்ரிப்ளிங் பண்ணி எடுத்துன்னு பார்க்க. அதுக்கப்புறம் முதல்ல நம்ம ஹீரோ அனுப்ப சொல்லி ஹீரோ கேட்கறான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த
பைத்தியக்கார ரெஃப்ரியும் பார்த்தா இவனுக்கு காசு வாங்கிட்டு நிறைய பண்ணுவானுங்க. எனக்கு வெறுப்பாவது இதுதான். நிறைய மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிங்க சாதகமாக ஆப்போனன்ட்ஸ்க்கு நிறைய விஷயத்த பண்ணுவானுங்க, துட்டு வாங்கினேன். அந்த மாதிரியான விஷயங்கள் நான் நிறைய முறை மேட்ச்ல பார்த்துருக்கேன். அதுவும் கடுப்பு தான். அது போல இந்த இடத்துல நடக்கிற மாதிரி ஹீரோக்கும் பார்த்தா ஆஃப் சைடை குத்துறானுங்க. இது வாய்ப்பு இல்லை, கரெக்டாக தானே போச்சு. சென்டர் சர்க்கிள் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்டேக் பண்ணதில்லை. இப்போ ஆப்போனன்ட்ஸ்க்கு சாதகமாக போயிடுது. அதுக்கப்புறம் ஆப்போனன்ஸோட மேட்ச் ஆரம்பிக்க ஆப்போனன்ஸ் இப்போ வேற லெவலில் டிஃபெண்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாலுங்க கொஞ்சம் கொஞ்சமாக திணறுவானுங்க பாருங்க. பால் ஒருத்தனை கூட போகாது. டேய் என்னடா இப்படி விளையாடுறீங்க? ஷோனன் தோத்து போகிற மாதிரி எங்களுக்கும் ஆக கூடாது, விட மாட்டேன். போடவும் விட்டு கொடுத்தாதீங்க, சொன்ன பேட்டர்ன் பண்ணி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல சரியா சொன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸ் 2 பேரும் இப்போ அவங்களுடைய பிளான் ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு வேற என்னமோ பண்ண போறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேருமே பாஸ் பண்ணி விளையாட ஆரம்பிக்க ஒரு இடத்துல ஓட தடுக்க போலான்னு பார்த்தா அவனுக்கு பாலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாங்க. லாங் ஷாட் கொடுக்க அது பார்த்தா தன்னுடைய தம்பிக்காரனுக்கு அனுப்புறான். இப்போதான்டா இது ஆரம்பிச்சிருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோல மெயின் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிமா